வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு பாருங்க. நீங்க ஒருத்தரை பார்த்துருப்பீங்க. பார்த்த உடனே உங்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும் இல்லையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரொம்ப க்ளோஸான ஃபீல் இருக்கே, ஏன் தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அவங்க தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம். உங்கள் வாழ்க்கையே மாற்ற போகிறாங்க. இன்றைக்கான வீடியோவில் ட்வின் ஃப்ளேம்னா யார், அவங்கள எப்படி அடையாளம் காணலாம், அவங்க சேருவாங்களா மாட்டாங்களா, ட்வின் ஃப்ளேமோட ஆன்மீக நோக்கம் என்ன, எல்லாரும் ட்வின் ஃப்ளேமை வாழ்க்கையில் சந்திக்கிறாங்களான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் கிடைக்கும். இப்போது ட்வின் ஃப்ளேம்னா யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு தெய்வீக லோகத்தை ஆன்மா. அந்த ஆன்மா ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு உடல் எடுத்து இந்த பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்கும். எதுக்காகனா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக, மீண்டும் பிறப்பு எடுக்கக்கூடாதுன்னு. அதுக்காக தான் ட்வின் ஃப்ளேமாக பிறகுறாங்க. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம ராதே கிருஷ்ணன் தான். நாராயணன் ரெண்டு ஆன்மாக்களாக பிரிஞ்சு ராதாவாகவும் கிருஷ்ணனாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. எதுக்காகனா உண்மையான காதல்னா என்ன, ட்வின் ஃப்ளேம்னா என்னன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கத்தான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ ராதா லக்ஷ்மியோட அவதாரம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக இல்லை. ருக்மிணி தான் மகாலட்சுமியோட அவதாரம். ராதா நாராயணனோட ட்வின் ஃப்ளேம். இந்த பிரபஞ்சத்திலேயே முதலாக ட்வின் ஃப்ளேமாக வந்தது நாராயணன் தான். உங்களோட ட்வின் ஃப்ளேமை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 3 அறிகுறிகள் இருக்கு. முதலாவது, கனவுல அடிக்கடி முகம் காட்டாம வருவாங்க. அந்த முகம் தெளிவா தெரியாது, ஆனா உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஃபீல் இருக்கும். ரெண்டாவது, நேர்ல பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ரொம்ப காலம் வாழ்ந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் ஏற்படும். ஒருவருக்கொருவர் கண்களின் மூலமாக ஒரு ஆழமான காந்த ஈர்ப்பு இருக்கும், ஒரு ஆழமான அன்பு வெளிப்படும். இதை 2 பேருமே உணரலாம். மூன்றாவது, இருவருக்கும் இடையே தூரம் இருந்தாலும் ஆண்பாக்கள் எப்பயுமே கனெக்டிங்லேயே இருக்கும். இப்போ இந்த அறிகுறிகள்லாம் கிடைச்சது, இதெல்லாம் உண்மைதானா, எப்படி இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு, அதையும் இப்போ பார்க்கலாம். நீங்கள் பேசி பழகும்போது தான் அது தெரிய வரும். பேசும்போது உங்களுக்குள்ள என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ, ஆசைகள் இருக்கோ, இதையெல்லாம் ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது அவங்களுக்கும் பிடிக்காது. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், குழந்தையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஜெராக்ஸ் போட்ட மாதிரி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் இருக்கும். அடுத்தது, நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருந்தீங்களோ, உங்களுடைய கனவுகள், லட்சியம், இன்னும் நிறைய ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் நிறைவேற்ற முடியாமல் அப்படியே போயிருக்கும். ஆனால் உங்களுடைய ஆசைகள் படி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றி முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னா இதுதாங்க உங்களுக்கு உண்டான ப்ரூஃப். சரி, இவங்க சேருவாங்களா மாட்டாங்களான்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதிகமான ட்வின் ஃப்ளேம்கள் சேர முடியாமல் பிரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இணைப்பு ரொம்ப ஒரு தீவிரமான விஷயம். இது காதலுக்காக கிடையாதுங்க, இது ஆன்மாவோட வளர்ச்சிக்காக. சேராமல் இருக்கிற பிரிவு தோல்வி கிடையாதுங்க, இது ஆன்மாவோட பயணம். முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களோட ட்வின் ஃப்ளேம் கூட பூமியில் பிறந்திருக்கலாம். அவங்க உங்களோட வாழ்க்கையில் வரணும்னா நீங்கள் தினமும் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆழமான நம்பிக்கையும் உருக்கமான வேண்டுதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட உண்மையான காதல் இல்லைனா காதலான ட்வின் ஃப்ளேம் இவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வந்துடுவாங்க. இவங்களோட ஆன்மீக நோக்கம் தான் என்ன? இவங்க பிறப்பு எடுக்கிறதே மீண்டும் பூமியில் பிறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ட்வின் ஃப்ளேமாலே பிறக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரில் ஒருத்தர் முரட்டுத்தனமாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். நேரில் சந்தித்த போது கண்டிப்பாக அவங்களோட முரட்டுத்தனம் எல்லாமே காணாமல் போயிடும், ஒரு குழந்தையாக மாறிடுவாங்க. 2 பேருமே ஒருவருக்கொருவர் ரொம்ப அந்யோன்யம், அன்பு, அளவற்ற பாசம் இருக்கும். 2 பேரையுமே பிரிக்கவே முடியாது. எவ்வளோதான் சண்டை போட்டாலும் ஒரு 10 நிமிஷத்தில் அப்படி ஒரு சண்டை போட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பேச்சு இயல்பாகவே இருக்கும். 2 பேருமே ஒருவருக்கொருவர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வாழ்க்கையிலையும் சரி, ஆன்மீக பயணத்திலையும் சரி, அவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒருவருக்கொருவர் ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒற்றுமையாக தான் அந்த ஆன்மீக பயணத்தையும் மேற்கொள்வாங்க. இதனால அந்த ஆன்மாக்களுக்கு அபரிமிதமான ஒரு ஆன்ம முன்னேற்றம் கிடைக்கும். எல்லா ட்வின் ஃப்ளேமும் வாழ்க்கையில் சந்திக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிகமான ஆன்மாக்கள் இதற்காக தயாராக இருக்க மாட்டாங்க. சில பேரோட வாழ்க்கையில் ட்வின் ஃப்ளேம் அந்த பர்சன் வந்துட்டு போயிடுவாங்க. சில பேரோட வாழ்க்கையில் கனவுல மட்டுமே வருவாங்க. ஆனால் ட்வின் ஃப்ளேம் 2 பேரும் சந்திச்சிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையே வேற லெவலில் மாறி ரொம்ப ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ட்வின் ஃப்ளேம்னா என்ன, சோல்மேட்னா என்ன? இதுக்கு 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். சோல்மேட், இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு, எப்படி உங்கள் கிளாஸ் ரூமில் 30 பேர் இருக்கீங்கன்னா அந்த 30 பேருமே உங்கள் கிளாஸ்மேட் தான். அதே மாதிரி சோல்ஸ்னு தனியாக ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப்பில் ஒரு 30 பேரோ இல்லை 5 பேரோ இல்லை 2 பேரோ அப்படி இருந்தாலும் அவங்க சோல்மேட் குரூப் தான். நீங்களே நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன்.
கிளாஸில் அத்தனை பேர் இருந்தும் குறிப்பாக இந்த நபர் மட்டும்தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக வரணும், இவங்க ஏன் உங்ககிட்ட அதிகமாக பேசணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அவங்க தான் உங்களோட சோல்மேட். சோல்மேட் உங்கள் லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாதுங்க. உங்கள் சிப்ளிங்ஸாக வரலாம், உங்கள் பேரண்ட்ஸாக வரலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட வரலாம். சரி, இப்போ ட்வின் ஃப்ளேம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆன்மா ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டு உடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ட்வின் ஃப்ளேம் கண்டிப்பாக ஒரு ஆணாகவும் ஒரு பெண்ணாகவும் தான் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம ராதேகிருஷ்ணா தான். சரி, ஓகே, இப்போ ஒரு 6 அறிகுறி சொல்கிறேன் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனுக்கு. ஆழமான தேடுதல். உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு தேடுதல் இருக்குங்க. எதையோ போட்டு ரொம்ப நல்லா தேடிக்கிட்டே இருக்கீங்க. யாராவது நம்ம வாழ்க்கையில் வந்தால் தான் இந்த தேடுதலுக்கான பதில் கிடைக்கும்னு அந்த மாதிரி உணர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும். ஒரே மாதிரியான வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்கன்னா அவங்களோட லைஃப்பும் உங்களோட லைஃப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சந்தோஷமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், 2 பேருக்கும் ஒரே மாதிரி நடந்திருக்கும். உங்களோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி அவங்க இருப்பாங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ். நீங்கள் அந்த 11 11 12 12ன்னு அடிக்கடி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டவுட்டே இல்லை, உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறதுக்கான அர்த்தம் இதுதான். நேரம் போவதே தெரியாது. சந்திக்கும் போது நேரம் போவதே தெரியாது. நீங்கள் அவங்கள பார்த்த நேரம் ஏதோ ஒரு ஜென்மத்தை கடந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல் ஆகும். அவங்க கூட ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணதும் உங்கள் உடம்புல திடீர்னு ஒரு அதிர்ச்சி நடக்கும். பிரிந்தாலும் உணர்வு. இப்போ உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அதாவது லைஃப்பில் பிரிஞ்சுட்டாங்கன்னா அது சாதாரண பிரிவு இல்லைங்க. ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களோட எண்ணம் எப்பயுமே உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் அவங்க திரும்பி வந்துடுவாங்க. முழுமையான பிரதிபலிப்பு. அவங்க உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான், அதுக்கு மாற்றமே கிடையாது. இதுதான் இந்த 6 அறிகுறிகள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், வீடியோ பார்க்குற உங்களுக்கு கூட ஒரு ட்வின் ஃப்ளேம் இருக்கலாம். அவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் மாறிடுங்க. இதை நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பார்த்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது சம்பந்தமாக கேள்விகள் இருக்குது, இல்லை உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கான பதில் தெரியல அப்படின்னு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்து திரும்ப திரும்ப வீடியோ பண்ணணும்னு தோணுதுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசினால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு கடவுளோட குணம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சைடில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கேன். பை பாய்.